பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு பேரியர்ஸ் தாண்டிட்டு. ஹாலிடேஸ்னாலே ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். துபாய் ஆட்டோட்ரோம் 24 ஹவர்ஸ்ல வந்து 24 மணி நேரம் வந்து ஓட்டுவாங்க. வெரி 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 எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட்டுங்க அந்த காரு. ஸோ எஸ், அவருக்கு கிராஷ் ஆனது நம்ம பார்த்தோம். நிறைய பேருக்கு வந்து தெரியாது அது ஃபீட்டல் ஆக்சிடென்ட். இந்த சீட் வந்து ரொம்ப உள்ள கப்பு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உள்ளே போயிடுவீங்க. ஸோ ஈவன் கிராஷ் ஆயிடுச்சு கூட நீங்கள் டாப்பில் ஆக கூட அது வந்து நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் உள்ள. நீங்கள் ஃபுல்லாக மூச்சு எடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருக்கும் உங்கள் ஸ்ட்ராப்ஸ். 300 கிலோமீட்டர்ஸ் அஜித் சார் கிராஷ். எனக்கு ஆன்போர்டு ஃபுட்டேஜ் இருக்கு. அங்கே கொஞ்சம் தூசி இருக்கும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஸ்லைட் ஆயிடுச்சு. அவங்க அந்த ஸ்பீடில் எல்லாமே அப்படியே பிச்சுட்டு வந்துச்சு அந்த. ஸோ நீங்கள் ரேஸ் ஓட்டும் போது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் டேர்ன் பண்ண முடியும், அவ்வளவுதான். ஓகே, இப்படி டர்ன் பண்ண மேல பார்க்க முடியாது, கீழே பார்க்க முடியாது. பிகாஸ் ஸோ அந்த ஸ்பீட்ல அஜித் சார் எடுக்கும் போது இஃப் லிட்டில் பிட் இட் வாஸ் லூஸ், நெக் ப்ராப்ளம் ஆயிடும், பேக் ப்ராப்ளம் ஆயிடும், நிறைய ப்ராப்ளம்ஸா இருக்கும். இந்தியாவில் வந்து அஜித் குமார் சார் ஓட்டுறாங்க ரேஸ்ல. யாரு அந்த அஜித் குமார்? ஓகே சொல்லிட்டு they never took it very serious. சுனாமி மாதிரி எல்லாருமே அவங்க எடுக்க போகும்போது ஷாக் ஆயிட்டாங்க. Immediately they called me, Alisha, who is this man? யாருண்டா அந்த பையன், அந்த பாட்டு இருக்குல்ல அந்த மாதிரி. It was ரேடியோ இருக்காது, ஏசி இருக்காது. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது காரில். கம் டு 5.5 to 6 crores அந்த காரு. கார் ரேசிங் ஆக்சசரிஸே வந்து இட் காஸ்ட் யூ நாட் லெஸ் தென் 4 lakhs இட் வில் காஸ்ட் யூ. சூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் பி ஆல்மோஸ்ட் 1.5 lakh. ஸோ இதுக்கே வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இந்த காஸ்ட் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 15,000. ஸோ திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சாக்ஸ். இட்ஸ் அரவுண்ட் இந்த ஹெல்மெட் காஸ்ட் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 lakh. ஸோ ப்ளூடூத்து, தண்ணி எல்லாமே இருக்கும் இதில். ரீசெண்டாக துபாயில் நடந்த அந்த 24 hours சீரீஸ், அந்த சீரீஸில் வந்துட்டு அஜித் சார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. எவ்வளோ ப்ராக்டிஸ், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருந்தால் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும்? ஆக்சுவலி அஜித் சார் இஸ் ஆல்வேஸ் பின் அ ரேசர். இப்போ வந்து இந்த துபாய் ஆட்டோட்ரோம் 24 ஹவர்ஸில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னா, என்னோட ரேஸுக்கு அவங்க ரேஸுக்கு 24 மணி நேரம் வந்து ஓட்டுவாங்க ரேசஸ். ஸோ இஃப் ஐ எம் ரேசிங் இன் half an hour's டைம் ரேஸு ஓவர்னா, அவங்க வந்து 24 hours வந்து சேம் ஸ்பீட்ல அந்த கார் வந்து ஓட்டுவாங்க. வெரி 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 எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட்டுங்க அந்த காரு. ஏன்னா என்னோட கார் ஸ்பீட் வந்து இட் வில் கம் மேக்ஸிமம் வந்து 200 தான் இருக்கும். அது வந்து 300+ இருக்கும். ப்ளஸ் எனக்கு வந்து 10 லேப்ல 200 ஸ்பீட் தான் நான் வந்து போகணும். அவங்களுக்கு வந்து 300+ வந்து எவ்ரி லேப் 24 hours வந்து போகணும். ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ரொம்ப வந்து ஈவன் அ ஹியூமன் பர்சன் கோயிங் ஃப்ரம் 9 to 9 ஜாப் ஆல்சோ கான்ட் ஒர்க் 24 hours. இமேஜின் ரேசிங் அ கார் ஃபார் 24 hours. இது வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் உள்ள. ப்ரீஸே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த விண்டோ இருக்குல்லங்க, ஏசி இல்லை உள்ள, வந்து ஏசி இருக்காது. ஏசி வந்து மியூசிக் சிஸ்டம், ஏசி எதுவுமே இருக்காது. அந்த விண்டோ வந்து இவ்வளோதான் கேப் இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஏரோடைனமிக்ஸ். எப்படின்னா காற்று வரும்போது காற்று வந்து உள்ளே போகக்கூடாது. உள்ளே போச்சுன்னா கார் வந்து ஸ்லோ ஆகிடும். திஸ் இஸ் த டெக்னிக்கல் பார்ட் ஆஃப் த ரேசிங். ஸோ தே வில் ஒன்லி ஹாவ் லிட்டில் பிட், ஒன்லி ஃபார் லிட்டில் பிட் ஆஃப் ஹேர் டு கம் டு பிரீத். அவ்வளோதான் இருக்குங்க. ப்ளஸ் உங்கள் ஃபுல் ரேசிங் சூட் இருக்கும். சாப்பிட முடியாது, நார்மலாக வந்து நீங்கள் சாப்பிட முடியாது. நீங்கள் வந்து யூ கேன் ஒன்லி ஈட் லைக் ட்ரிங்க் லிக்விட் ஜூஸஸ். ஸோ நீங்கள் தூங்கிட்டு டக்குன்னு வந்து ஒரு ½ an hour தூங்கிட்டு திரும்பி நீ வந்து காரில் ஜம்ப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓட்டணும். ஸோ இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அந்த ரேஸஸ். ஸோ சார் whose practice I'm sure அவங்க வந்து ஆஃப் தி கிரிட் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணாரு. பட் நிறைய பேருக்கு வந்து தெரியாது அது. ஸோ ஹீஸ் ட்ரெயின்ட் அண்ட் தென் ஒன்லி இந்த ரேசிங்க்கு வந்து போனாரு. ஸோ அப்பா என்ன சொல்லுவாரு அஜித் சாரோட ரேசிங் பத்தி? அவங்க பேசவே மாட்டாங்க. அஜித் சார் ரேசிங் பத்தி பேசுவாரு. அவங்க வந்து பேசுவாங்க அவர்கிட்ட, ஆனா கிட்ட சொல்ல மாட்டாரு என்ன பேசுவாரு. ஸோ ஆக்சுவலி அஜித் சார் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணோம். ரேசிங் சென்னை ரேசிங் டீம் அந்த ஸ்ட்ரீட் ரேஸ் நடந்துச்சு இல்லை, we spoken to Ajith sir to own the Chennai racing team. அப்போ அவர் வந்து இல்லை இப்போத்துக்கு வேணாம்.
அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போதுக்கு வேணாம் பட் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இது பண்ணாரு. பட் யாருக்குமே தெரியல அவங்க வந்து பின்னால வந்து ஒரு ரேசிங் டீமே வந்து வாங்கினாரு துபாயில. ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஆக்சுவலி ஃபார் இந்தியா. பிகாஸ் இந்தியாவில் வந்து அங்கே ஒரு ரேசிங் டீம் வாங்குறதுக்கு இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் பேஷன் இருக்கணுங்க அதுக்கு. கண்டிப்பா இல்லையா? ஸோ பைக் ரேசிங்கில் வந்து யூஸ் டு ரேஸ் ட்ரை பண்ணாரு. பட் ஐ திங்க் இன் தட் ஸ்டேஜ் ஹி வாஸ் ஆல்சோ ஆக்டிங் இன் மூவிஸ். ஸோ சார் வாஸ் நாட், ஐ திங்க் ஹி வாண்டட் டு கான்சென்ட்ரேட் ஆன் மூவிஸ் மோர். ஆனால் ஒரு நாள் வந்து கார் ரேசிங் சென்னையில் வந்து வந்தார். ஆனால் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு பேரியர்ஸ் தாண்டிட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ டச் பண்ணதுக்கு அவர் வந்து டச் பண்ணோம் அவ்வளோதான். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ தான் ஒரு இது சொன்னார், இனிமேட்டு நான் வந்து சென்னை ரேஸ்க்கு வந்து ரேஸ் ட்ராக்கு வரமாட்டேன்னா. அப்போலேருந்து அவர் வந்து அப்ராட் தான் ஓட்டுவார். பட் சென்னை ரேஸ் ட்ராக்கு அப்புறமா ஒரு வாட்டி கூட அவங்க வரவே இல்லை. ஹீ இஸ் நாட் டிஸ்ட்ராக்டடுங்க. அது ரொம்ப எனக்கு வந்து ரேசிங் பொறுத்த வரைக்கும் சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். யாரோ வந்து எஸ்பெஷலி அஜித் சார் நிறைய மீடியா இருக்கும். அவங்க வந்து எல்லாருமே வந்து அவருக்கு வந்து ஒரு பைட் வேணும். எதுவுமே அவங்க வந்து அவங்க இட்ஸ் லைக் அ ஹார்ஸ். எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிடும். இப்போ ஹீல் சிட் டவுன் இன் ஒன் ரூம். அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க he will sit and think, he will sit in his car and he will go. He doesn't care about any distraction. So I always admired. அது வந்து ரொம்ப மைண்ட்ல வந்து அவ்வளோ ஸ்ட்ராங். எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். He's been having fans following for many years. ஆனா இப்போ வரைக்கும் அந்த டிஸ்ட்ராக்ஷனே இல்லை. அவங்க வந்து இஸ் a very down to earth person. அந்த மைண்ட்ல போல நான் அஜித் குமார் அந்த நீங்க நம்ப மாட்டீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ரேஸ் ஓட்டுனாங்க. ஐ திங்க் ஐவ் டோல்ட் மெனி டைம்ஸ் இன் இன்டர்வியூஸ். யாருக்குமே தெரியல ஹூ இஸ் அஜித் குமார். யாருக்குமே தெரியல. ஸோ when I used to call my friends, they won first. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓட் இந்தியாவில் வந்து அஜித் குமார் சார் ஓட்டுறாங்க ரேஸில். யாரு அந்த அஜித் குமார்? இல்லை, ஆமாம்மா இந்தியா ஃப்ளாக் இருக்குங்க. யாரு அவரு? அவங்க கூகுள் பண்ணும்போது இஸ் ஜஸ்ட் another actor. சரியா? இஸ் ஜஸ்ட் another actor இல்லைங்க. இஸ் a very big person, you know, and he's been passionate about racing. ஓகே சொல்லிட்டு they never took it very serious. ஸோ ஃபேன்ஸ் வரும்போது lot of people came on that day. ஸோ வரும்போது no one came for them. ஸோ எல்லாருமே அந்த சுனாமி மாதிரி எல்லாருமே அவங்க எடுக்க போகும்போது ஷாக் ஆயிட்டாங்க. Immediately they called me, Alisha, who is this man? Who is this man? I told you, Brad Pitt is a very famous Hollywood actor. So அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, the main person of Dubai auto 24 hours endurance race. அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, even a Brad Pitt comes to the race, இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்காது. வந்துட்டு 10 பாடி கார்ட்ஸ் இருக்கும் பிராட் பிட்டுக்கு. அது கூட யாருமே பக்கத்துல போக முடியாது. ஆனா இவர் வந்து நாங்க டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு நாங்க வந்து நல்லா மிங்கிள் ஆகணும். ஆனா சண்டே பார்க்கும்போது தான் யாருண்டா அந்த பையன், அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி it was so astonishing that so many people were there for him. And நீங்க சொன்ன மாதிரி அந்த கார் இருக்கு இல்லையா, அவரோட கார், அதுக்குள்ள அந்த காத்து கூட போக கூடாது, போனா அது வந்து ஸ்லோ ஆயிடும் அப்படி சொன்னீங்க. சோ அவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்குது அந்த காருக்குள்ள. சோ அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் ஜென்ரலாவே? அவர் என்ன கார் யூஸ் பண்றாரு, அதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் எக்ஸாக்ட்டா? So Ajith sir raced Porsche 911 GT car. So it's a sports car. I have the same Porsche, but I don't have a 911. I have another low version of the sports car. So I have a Cayman. So and the difference என்னதுன்னா, நார்மல் ஸ்போர்ட்ஸ் கார் வந்து 2 சீட்டர் இருக்கும். ஸோ அந்த கார்ல வந்து 2 சீட்டர் இருக்காது, ஒரு சீட்டு தான் இருக்கும். சில பேர் வந்து 2 சீட்டர் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து they will strip the whole car, meaning ஃபீச்சர்ஸ் இருக்காது. ரேடியோ இருக்காது, ஏசி இருக்காது. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது கார்ல. சும்மா ஒரு பிளாக்ல உள்ள வந்து ஃபுல்லா கருப்பா இருக்கும். மனசே வந்து இட் வில் பி சோ டிஃபிகல்ட் டு see that car. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கார் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1.5 crore நார்மல் கார். அந்த கார் வந்து இட் வில் பி அரௌண்ட் 3 to 4 crores. With this technical I mean with all that modifications வந்து it will come to 5.5 to 6 crores அந்த காரு. ஸோ எல்லா ரோல் கேஜ் வந்து அந்த ஃபுல் காரே வந்து ஸ்கெலிட்டன் இருக்குங்க அந்த காரு. ஸோ உள்ள வந்து ரோல் கேஜ் போடுவாங்க. ரோல் கேஜ் எதுக்குன்னா, சப்போஸ் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அந்த கார் வந்து இட் வில் நாட் கிரஷ்.
அந்த கார் வந்து இட் வில் ஸ்டாப் ஃப்ரம் க்ரஷிங், இட் வில் பி அ பேரியர். ஸோ அது வந்து ஃபுல்லாக ரோல் கேஜ் போடுவாங்க. சீட் வந்து நார்மல் சீட் இருக்காது. நார்மலாக ஸ்போர்ட்ஸ் காரே வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இந்த சீட் வந்து ரொம்ப உள்ள கப்பு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உள்ளே போயிடுவீங்க. ஸ்ட்ராப்ஸ் இருக்கும், பெல்ட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பெல்ட் இருக்கும். அந்த கார்ல வந்து நார்மல் ரேஸ் கார்ல வந்து இந்த பெல்ட் இருக்கும். ஸோ அந்த பெல்ட் தான் யூஸ் பண்ணும். ஸோ இப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த சைடு ஒன்று, அப்போ ஹிப்ல இருக்கும் ஒன்று. ஸோ ஹெல்மெட்டுக்கு மேலே அந்த பெல்ட் வரும். ஸோ நீங்கள் ஓட்டும் போது இப்படி மூவ் பண்ண முடியாது, இப்படி மூவ் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் ஓட்டணும். ப்ளஸ் இப்படி தான் வந்து டேர்ன் பண்ணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் டேர்ன் பண்ண முடியாது. ஸோ ஈவன் கிராஷ் ஆயிடுச்சு கூட, நீங்கள் டாப்பில் ஆகும் கூட, அது வந்து நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, க்ரஷ் ஆகாது. ப்ளஸ் நீங்கள் மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணனா தெல் பி அ வெரி ஃபேட்டல் ஆக்சிடென்ட். ஸோ மூவ் பண்ண கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கணும். உங்கள் மூச்சே வந்து அப்படிதான் இருக்கணும். நீங்கள் ஃபுல்லாக மூச்சு எடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ டைட்டாக இருக்கும் உங்கள் ஸ்ட்ராப்ஸ். ஸோ அந்த காரில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ எஸ், அவருக்கு கிராஷ் ஆனதை நாங்கள் பார்த்தோம். ஸோ அப்பயுமே இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கார் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்குமோ? கிராஷ் ஐ மீன் அந்த காருக்கு இம்பாக்ட் வந்து இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா இம்பாக்ட் எதுக்குன்னா we have the roll gauge first. ஸோ அவங்க நான் பார்த்த அந்த ஸ்பின் எனக்கு ஆன்போர்ட் ஃபுட்டேஜ் இருக்கு. ஓகே. அது இட்ஸ் ஃபார் ஒன்லி மை ஐஸ் அண்ட் ஃபார் பீப்புள்ஸ் ஐஸ். ஸோ அந்த கிராஷ் ஆகும்போது ஆக்சுவலி நான் நினச்சேன் அந்த பிரேக் வந்து அவங்க லாக் ஆயிடுச்சு நான் நினச்சேன். ஆக்சுவலி இட்ஸ் நாட் த பிரேக் லாக். அங்கே வந்து டெப்ரில போனாங்க. எப்படின்னா அங்கே கொஞ்சம் தூசி இருக்கும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஸ்லைட் ஆயிடுச்சு. அவங்க அந்த ஸ்பீடில் இட் ஃபிளிப்ட் இல்லை, இட் டிட் அ 360 degree turn and hit the barriers. ஸோ இடுக்கும் போது அப்படிதான் இருப்பாரு உள்ள. ஆனா கார் வந்து சுத்தும். யூ cannot move anything, you can't do anything. காலு கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணும் அதுல. ஸோ ஈவன் இஃப் தட் கார் ஹேட் டு டாப்பில் ஆல்சோ எதுவுமே ஆகாது. கார் மட்டும் உள்ள கூட போகாது, ஒரு அளவுக்கு தான் உள்ள இருக்கும். ஆனா எல்லாமே போயிடும், வெளியே வந்து போயிடும். எல்லாமே அப்படியே பிச்சுட்டு வந்துச்சு. அந்த ஸ்பீட்ல வந்து இடிச்சிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ரேசிங்கில் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த கார் பைக் முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ் அதுவும் முக்கியம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஷூவில் ஒரு குட்டி ஜிப் போடாததுனால உங்களுக்கு அவ்வளோ சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போச்சு. ஸோ எஸ், அப்படி பார்க்கும்போது எந்தெந்த ஆக்சசரிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? அஜித் சார் எந்தெந்த ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு, அதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சசரிஸ். ஏன்னா தட் ஓன்லி அவாய்ட்ஸ் இம்பாக்ட் ஃபார் அவர் பாடி. So even in 300 kilometers Ajith sir crashed, ஆனா பக்கவா he raced. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். பைக் ரேசிங்ல வந்து நிறைய பேர் வந்து கீழே விழுந்துட்டு திரும்பி வருவாங்க, பக்காவா வருவாங்க, பிகாஸ் ஆஃப் த சூட். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க கார் ரேசிங் ஆக்சசரிஸே வந்து இட் வில் காஸ்ட் யூ நாட் லெஸ் than 4 lakhs. இட் வில் காஸ்ட் யூ. ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ இதுதான் வந்து ரேசிங் சூட். ஸோ ஐ திங்க் அஜித் சார் ஓர் HRX ரேசிங் சூட். அது ஐ திங்க் இட்ஸ் ஸ்பான்சர்ட் ரேசிங் சூட். ஸோ இது வந்து OMP சொல்லுவாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பிராண்ட்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ இதில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா திஸ் ஹேஸ் a 3-layer fireproof suit. So fireproof. இது வந்து fireproof. So எப்படின்னா normally வந்து if you wear a thing, if a fire touches your clothes, it will start burning very fast. ஆனா இதுல வந்து almost ஒரு 5 to 6 seconds ஆகும், because இதுதான் protection நம்மளுக்கு. So when the fire, இப்போ நீங்க வந்து if the fire touches this, it will not get into our body. So you have that 8 seconds. அந்த 8 செகண்ட் இருக்கு வெளியே போறதுக்கு. ஸோ அந்த ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வெளியே ஓடலாம். ஸோ அதுதான் இந்த சூட்டு. ஸோ our life is almost 8 seconds to get back our life if it catches fire. ஸோ இதுதான் நம்ம இதுக்குள்ளதான் இப்படிதான் இருக்கும் உள்ளோட ரேசிங் சூட்டு. ஈவன் the world champions also has the same racing suit. ஸோ இதுக்கே வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஆமா, இதுக்கே வந்து if you see here there'll be an expiry date. So இதுதான் நம்பர், ஒரு பர்టిక్యులர் இயர். பட் ஆமா, அந்த இயருக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணும், அதுக்கு மேல வந்து யூஸ் பண்ண கூடாது. அது எக்ஸ்பயர்ட் ஆயிடும். அந்த ஃபீச்சர் போயிடும் அது அந்த லைஃப் போயிடும் அதுக்கு. So this is one. And then அதுக்கு அப்புறமா
this is our gloves. Okay. So in the gloves cost in the racing suit நீங்க பாத்தீங்கன்னா it will be almost 1.5 lakh in the racing suit. So in the gloves it looks very ordinary gloves, but this is our gloves for அதுதான், it's a fireproof gloves. Again, so okay. ஆமா, so this is an expired, actually the expired ஆயிடுச்சு இந்த இது. So இது போச்சுன்னா திரும்பி யூஸ் பண்ண முடியாது. So this is our glove. ஜெனரலா எவ்வளவு இயர்ஸ் வரும் உங்களுக்கு இந்த gloves? Maximum it depends maybe ஒரு 6, 7, 8 years depends on the suit எப்படி இருக்கும். So இதுதான் நம்ம gloves, ரொம்ப லைட்டா இருக்கும். Okay. So this is, it's called the balaclava. இந்த காஸ்ட் வந்து it's almost 15,000. ஸோ பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்கும், நார்மலா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கும் 2019. ஸோ we can raise another maybe 8 to 9 years in the இதுல. So this is what will happen is when you put on this will avoid hair not to come in front. Also இது வந்து fireproof. So fire will not get into your skull, hair. So எல்லாமே வந்து ஒரு 8 seconds தான் நம்மளுக்கு காப்பாத்து இது. So இது வந்து it's called, this is the world's most expensive socks. So this is socks for us. So it covers till here actually. இது போட்டு தான் நாங்க வந்து ரேசிங் சூட் போடணும். இந்த socks cost வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க எவ்வளவு இருக்கும். அது ஒரு 15,000 சொன்னீங்க. It's around I think 12,000, 10 to 12,000 socks. Okay. So if actually இது வந்து opposite side லாம் போடணும். So this is the socks. So it's a very normal socks, but it's very expensive. All this is a fireproof. Okay. இன்னும் நான் எடுத்து வரல, but it's called underwear சொல்லுவாங்க. Okay. In our racing terms. So இந்த மாதிரி we'll have a pant and we will have a top. நான் காட்டுறேன். So socks குள்ள inside the shoe we have to wear that socks. So இது நீங்க பாத்தீங்கன்னா it's around 35,000 to 40,000 in the shoe. So இது எப்படின்னா இதுல வந்து இப்படிதான் இருக்கும். ஓகே, பிளைனா தான் இருக்கும். பிளைனா இருக்கும். Okay. ஆனா இது சில டைம்ல வந்து ஸ்லிப் ஆகும். So this will சில டைம் வந்து அந்த இது பெடல் கரெக்டா இல்லைன்னா ஸ்லிப் ஆயிடும். So when you accelerate இது வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடும். So இது கூட நீங்க கரெக்டா பார்க்கணும் இது. பிளஸ் உள்ள நீங்க பாத்தீங்கன்னா it is a very normal shoe. See, year of manufacture also is 2019. Yeah. 2019. So இதுல வந்து நீங்க this also is fireproof. So இது எல்லாமே fireproof. So அது fireproof, இது fireproof. இது எப்படின்னா ஆனா சீக்கிரமா அந்த ஷூ போயிடும். So நீங்க ரேஸ் ஓட்டும் போது it will slide. I mean it will அப்படியே தேக்கும் இது. ஆமா. So இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஆனா என்ன மைனஸ்னா இந்த கலர் வந்து போவாது. So how much ever you wash இப்படிதான் இருக்கும். ஆமா. So that is the minus, but this only protects our lives. Definitely. So Ajith sir also wears the same. ஆனா பிராண்ட் மட்டும் மாறும். ஆனா இது அவர் கூட சேமா. சப்போஸ் அது வந்து நீங்க போடலனா நீங்க ரேஸே ஓட்ட முடியாது. So இது நீங்க பாத்தீங்கன்னா this is a car racing helmet. It's called Bell. Bell is a very very good brand in the world for car races. So இது வந்து it is done with Indian color. If you see it's a little bit of Indian color mix. So I modified it in US. So in the helmet cost வந்து it's almost 1 lakh. So to paint the helmet will cost another 1 lakh. So painting is I got this done in US only. And so it has main important வந்து you have to have your name with the blood group. ஸோ எனக்கு வந்து என்னோட பிளட் குரூப் இந்த ஹெல்மெட்ல இல்லை. ஸோ எதுக்குன்னா சப்போஸ் பெரிய ஆக்சிடென்ட் ஆகும்போது உங்க பிளட் குரூப் பார்த்துட்டு தான் அவங்க வந்து உங்க கார்ல வந்து இருக்கும். இப்போ அஜித் சார் நீங்க பார்க்கும்போது அஜித் இந்தியன் பிளாக் பிளஸ் பிளட் குரூப் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இஃப் தெர் இஸ் அ இம்பாக்ட், இஃப் யூ நீட் பிளட், அங்க வந்து பிளட் குரூப் பார்த்து தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இட்ஸ் a மெடிக்கல் சிச்சுவேஷன் அது. ஸோ நார்மலி வில் ஹேவ் திஸ் இஸ் த ரூல். உங்க நேம் இருக்கணும் பிளஸ் உங்க பிளட் குரூப் இருக்கணும். ஸோ கார் ரேசிங்ல வந்து இட்ஸ் கால் ஹான்ஸ். So this is full carbon fiber Hans. This cost around 1.2 lakhs. Oh, இது செப்பரேட்டா நீங்க வாங்கணும். இது எப்படின்னா for your neck not to break. So this is how it will be. So நீங்க ரேஸ் ஓட்டும் போது இப்படி தான் இருக்கும். So இப்படி தான் டர்ன் பண்ண முடியும், அவ்வளவுதான். ஓகே. இப்படி டர்ன் பண்ண மேல பார்க்க முடியாது, கீழே பார்க்க முடியாது. பிகாஸ் அண்ட் இதுல வந்து ஸ்ட்ராப் வந்து இதுக்கு மேல இருக்கும். ஸோ நீங்க போடும்போது இப்படி இருக்கும். ஸோ ஸ்ட்ராப் வந்து இதுக்கு மேல வந்து டைட்டா பிடிக்கும். ஸோ இமேஜின் ஆல் திஸ் யூ வில் ஹேவ் சிட்டிங் இன் அ ரேஸ் கார். பிளஸ் இங்க வந்து தண்ணி. ஸோ எனக்கு வந்து நான் அந்த இது கொடுக்கல.
இங்க வந்து ஒரு ஹோல் இருக்கும். Okay. அஜித் சாரோட இது இருக்கும். ஆக்சுவலா இங்க ஒரு ஹோல் இருக்கும். தண்ணி வந்து பேக்ல இருக்கும். ஸோ தண்ணி வந்து நீங்க குடிக்கலாம். ஓகே. பிளஸ் இங்க வந்து ஒரு ப்ளூடூத் இருக்கும். ஸோ ப்ளூடூத் உள்ள வந்து கனெக்ட் ஆயிடும். வந்து எனக்கே இல்லை. ஸோ உள்ள வந்து எப்படின்னா ப்ளூடூத் உள்ள வந்து பேசுவாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் ரேசஸ்க்கு இருக்கும். ஸோ தெல் பி அ ஸ்மால் பிளக் உள்ள இருக்கும். பிளஸ் தே வில் டெல் ஓகே இந்த மாதிரி உள்ள வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ளூடூத் தண்ணி எல்லாமே இருக்கும் இதுல. இதுல வந்து இட் ஷுட் பி வெரி டைட். உங்க சீக்ஸ் வந்து மேலே வரணும். இட் ஷுட் பி சோ டைட். அவ்வளோ டைட்டா இருக்கணும் நம்ம ஹெல்மெட். ஸோ நீங்க உள்ள பார்க்கும்போது இப்படி இருக்கோங்க. your head can't fit in, but இப்படி வந்து இப்படி பண்ணிட்டு உங்க சீக்ஸ் வந்து ரொம்ப டைட்டா. ஸோ when it is tight அப்போதான் வந்து ரொம்ப காம்பாக்ட் எல்லாமே வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கும். ஸோ the ஆக்சிடென்ட் ஆகும்போது ரொம்ப ரொம்ப 1% தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீட்ல அஜித் சார் எடுக்கும் போது he was பக்காவா he came out because everything was good. Okay. If little bit it was loose, neck ப்ராப்ளம் ஆயிடும், பேக் ப்ராப்ளம் ஆயிடும், நிறைய ப்ராப்ளம்ஸா இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சேஃப்டி. ஸோ நம்ம ரேஸஸே வந்து சேஃப்டி பார்க்குறோன்னா இமேஜின் ஆன் த ரோட் சேஃப்டி வந்து பயங்கரமாக பார்க்கணும். உங்களோட ரேசிங் ஜேர்னி ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது எல்லாருக்குமே. ஸோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னோட ரேசிங் ஜேர்னி வந்து 8 வயசு நான் இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் மை ரேசிங் ஜேர்னி இன் டு கோ கார்ட்டிங். அதுக்கப்புறமா ஐ மூவ் டு பைக் ரேசிங் டியூ டு ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ். ஏன்னா கார் ரேசிங் இஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். ஸோ அப்பாவோட ஸ்போர்ட்டில் வந்து போனேன்னா பைக் ரேசிங்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பைக் வந்து இட் வாஸ் அ டியோ, ஹாண்டா டியோ. ஸோ ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ் ஆன் தட் பைக். ஃபர்ஸ்ட் லேப்பே நான் வந்து எடுக்கும்போது ஐ ஃபெல் டவுன் ஆன் த ட்ராக். ஐ வாஸ் அரௌண்ட் 12 years old. I always used to come last. Back markerனா everyone used to overlap me. Okay. நிறைய பேர் வந்து சிரிப்பாங்க. அப்பாக்கு டைரக்டா போயிட்டு சொல்லுவாங்க நீங்க வந்து லெஜெண்ட் ரேசிங்ல எதுக்கு why is your daughter bringing your name down அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு, என்னடா இந்த மாதிரி பேசுறாங்க. ஸோ நீங்க இட் வாஸ் மெனி இயர்ஸ் டாக்கிங் டு இட் செல்ஃப். ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ இட் வாஸ் மெனி இயர்ஸ் ஐ ப்ராக்டிஸ்ட். Okay. To come to that stage, it took me a lot of sacrifices to come. Being a woman, it took a lot of sacrifices to come up. Yeah, I can understand your feelings, ma'am. You know, being a woman racer, car racing தான் passion இருந்துச்சு. அதுக்கப்புறம் due to financial issues, bike racing வந்து திருப்பி car racing க்கு போகும்போது அவங்களுக்கு இருந்த difficulties எல்லாமே வந்து. And of course, racing with men. It's a very difficult procedure. ஏன்னா மெனுக்கு வந்து சாரி crew is here, but மெனுக்கு வந்து அந்த ஈகோ இருக்கும். எப்படி வந்து how can a girl overtake us? ஒரு ஈகோ இருக்கும். ஈவன் ரோட்ல வந்து ஓட்டும் போது கூட if you ride a geared bike எல்லாருமே பார்ப்பாங்க ரோட்ல. பிளஸ் they will try to overtake you on the road. Imagine on the race track. ஸோ எனக்கு நிறைய ஹேர்டில்ஸ் இருந்துச்சு. பிளஸ் இந்த ரேஸ் ட்ராக்ல ஆஃப் த ஃபீல்ட் ப்ராப்ளமு, ஆன் த ஃபீல்டில் வந்து எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10-20 பேர், there will be 20 guys racing. I'll be the only girl racing. ஸோ அந்த டைம்ல வந்து பிளான் பண்ணுவாங்க. காரே வந்து கரெக்டாக தெரியும் எங்க அடிக்கணும். அந்த கார் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து செகண்ட் லேப்ல வந்து போவாது. ஸோ தைராய்ட்ல வந்து 2 வீல்ஸ் இருக்குல்ல, தைராய்டு அந்த ராடு தான் கனெக்ட் ஆகும். ஸோ தில் ஹிட் தேர். ஸோ ஹிட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா ஸ்டீரிங் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. இட் வில் பி லைக் திஸ். ஸோ ஓவர் ஸ்டியர் ஆயிடும் அதுல. ஸோ இல்லைன்னா அவங்க வந்து டீபோன் பண்ணுவாங்க. டீபோன்னா சைடில் இடிப்பாங்க. இடிச்சிட்டாங்கன்னா கார் வந்து ஃபுல்லா உள்ள போகும்போது அது இது இருக்காது, ஸ்டெபிலிட்டி இருக்காது கார்ல. ஸோ ரேஸ் ஓட்டும் போது நீங்க லெஃப்ட்ல திரும்பும் போது ரைட்ல போவோம். ஸோ இட் வாஸ் சோ டிஃபிகல்ட் ஃபார் மீ. தென் ஐ அண்டர்ஸ்டுட் த கேம். இப்போ இப்படிதான் அப்பா வந்து சொல்லிட்டாங்க, பாரு அலிஷா, ரேசிங்னா இட்ஸ் லைக் அ ஃபுட்பால் ஸ்டேடியம். நீங்க அடிச்சுட்டு நீங்க கூட நீங்க வந்து யூ ஆல்சோ பிளே த கேம். அப்படியா பண்ணலாமா? ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் த சேம் திங் பேக். ஸோ ஐ யூஸ் டு பி ஒன் கேர்ள் அகேன்ஸ்ட் ஆல் த கைஸ். ஸோ அவங்க இடிக்கும் போது நான் கூட நீங்க இடிக்கிறீங்க ஓகே, கேமரா இருக்கும் கார்ல. Everyone will have a camera inside the car, front, back. So I will know who the person is hitting after I see. எதுவுமே செய்ய மாட்டேன்னா போயிட்டு செகண்ட் ரவுண்ட்ல வந்து நான் இடிச்சுட்டு when I hit it will be different level of hitting. அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க, திரும்பி வந்து உள்ள வர முடியாது. நான் இடிக்கும் போது அவங்க வந்து கத்துவாங்க உள்ள வந்துட்டு, நீங்க இப்படி செய்ய முடியும் இந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் அ மேல் அண்ட் ஃபீமேல் ஆல்வேஸ் அ கிளாஷ். ஸோ அவங்க இடிக்கும் போது பார்த்து ஓட்டு,
ஃபாஸ்டா ஓட்டு அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா நான் எடுக்கும் போது ஸோ நான் வந்து நீ ஃபாஸ்டா ஓட்டல, நீங்க ஃபாஸ்டா ஓட், சப்போஸ் யூ ரேஸ் ஃபாஸ்டர் ஐ கான்ட் கேட்ச் யூ, ஸோ யூ வெரி ஸ்லோ ஃபார் மீ. ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்துச்சு எனக்கு. ஸோ எவ்ரி டைம் பீப்புள் ஸ்டார்டட் டு ரேஸ், தே யூஸ் டு கெட் ஸ்கேர்ட் ஆஃப் மீ. ஐயோ, their girlfriends will come, their mothers will come, their wives will come. So they always used to stay away from me. ஸோ இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. ஃபைனலி ஐ வாண்ட் யூ டு ஆஸ்க், அடுத்த ரவுண்ட் அஜித் சார், நெக்ஸ்ட் ரவுண்ட், அதுக்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? அண்ட் இப்போ வின்னிங் பாசிபிலிட்டி இருந்த மாதிரி அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் அதை எப்படி கெஸ் பண்ணுறீங்க? இட்ஸ் தெரியல, பிகாஸ் ஐ திங்க் ஹீஸ் கோயிங் டு பிரிட்டிஷ் கிராண்ட் ப்ரீ ஏதோ அவங்க வந்து போகிறாங்க இப்போ டு ப்ராக்டிஸ் ட்ரைனிங். someone offered sir to come and practice in England. So I think ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா டெஃபினெட்லி இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்கும். அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் நான் வந்து அங்கே இருப்பேன். டெஃபினெட்லி ஐ எம் ஒன்லி கோயிங் ஃபார் அஜித் சார் டு see the race next days. You can see me on TV. Definitely you're going to witness live அதை வந்து பார்க்க போறீங்க. And thank you so much ma'am for sharing so many things about racing. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே புதுசா இருந்துச்சு, நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களும் கூட. Thank you so much for your time. Thank you so much. நன்றி. Holidays naale GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.